சரசு நாம ஒண்ணு சேர்ந்தா கோயிலுக்கு வரதா வேண்டியிருந்தேன். இன்னைக்கு நம்ம ஊர் திருவிழா, வாங்க போய் சாமி கும்பிட்டுட்டு வருவோம். வேண்டினா வேண்டும் வரும் தருபவளே அம்மா அம்மா, வேண்டினா வேண்டும் வரும் தருபவளே அம்மா அம்மா, எனக்கு ஒரு வரம் தருவாயா, என் காதலிய கொண்டு வருவாயா, எனக்கு ஒரு வரம் தருவாயா, என் காதலிய கொண்டு வருவாயா. கண்ணும் இன்றி வழி நடக்கும் காதல், நாளும் உன்னை தேடச் சொல்லி தூண்டுதடி காவல். வேண்டினா வேண்டும் வரும் தருபவளே அம்மா அம்மா, வேண்டினா வேண்டும் வரும் தருபவளே அம்மா அம்மா. பெண்முத்து போலொரு கண்ணப்பறிக்கிற வண்ண மலர் எடுத்து கண்ணுக்குள்ளாரிடும் கண்மணி காதலி கண்பு மாற தொடுத்து தங்கி கழுத்துல போடவா, அந்த சங்கதியை கொஞ்சம் பேசவா. மணி கூறுதம்மா நல்வரவை, திருநாள் காண மனம் ஏங்கிருக்கிறம்மா. நாளும் எந்த மனசுக்குள்ளே நாதஸ்வர ஓசை, முத்தாக்கும் செய்தி சொல்ல வேணும் வேணும், அம்மனின் முன்னே வேண்டும் வரவே கெட்டி நேரம் கொட்டச் செய்யும் வாமா. எனக்கு ஒரு வரம் தருவாயா, என் காதலிய கொண்டு வருவாயா, எனக்கு ஒரு வரம் தருவாயா, என் காதலிய கொண்டு வருவாயா.
ராஜதுரை, இவர் ஆத்மா சாந்தி அடையணும்னா இப்ப நீ ஆத்திரப்படவே கூடாது. அம்மா வாப்பா வாப்பாவை கொண்டுட்டாங்கம்மா. இரு, உனக்கு உண்மையிலேயே அவர் மேல அன்பு மரியாதையும் இருந்தா அவர் கண்ட கனவை நிறைவேற்றி வை. அவசரப்பட்டு நீ ஏதாவது செஞ்சுட்டேன்னா இத்தனை வருஷம் அவர் உனக்காகப்பட்ட கஷ்டங்கள்லாம் வீணாயிடும். ராஜதுரை, உன் மாப்பா சாகர வரைக்கும் ஒரே லட்சியத்தோட தான் இருந்தாரு. அவருடைய லட்சியம் உன் முரட்டுத்தனத்தால வீணா போறதா இருந்தா சத்தியமா நானும் உயிரோட இருக்க மாட்டேன். நான் செத்ததுக்கு அப்புறம் நீ என்ன வேணாலும் பண்ணிக்க. மனசு கஷ்டமா இருக்கும்போது தனியா இருக்க கூடாது. பக்கத்துல யாராவது இருந்தா தான் ஆறுதலா இருக்கும். பாப்பாவை என்னால மறக்க முடியல. இறந்தவங்களை நினைச்சு வேதனைப்படுறதை விட அவங்க என்ன ஆசைப்பட்டாங்களோ அதை நிறைவேற்றி வைக்கிறதுதான் அவங்க மேல நாம வச்சிருக்கிற உண்மையான அன்புக்கு அடையாளம். கண்குள்ளா காட்சியா இருக்கு. என்ன பங்காளி இவ்வளவு அவசரமா வந்துட்டு இருக்கீங்க? சின்னத்தங்க என்ன விஷயம்? என் சம்பந்தப்பட்ட எந்த விஷயத்திலயும் சின்னத்தை அக்கறை கட்ட மாட்டேங்குது. என்ன பங்காளி சொல்ற? அன்னைக்கு நான் செய்ய வேண்டிய முறையை அந்த ராஜதுரை செஞ்சான். ஏன்டா அப்படி செஞ்சேன்னு உங்க அம்மா உனக்கு கேட்கல. அன்னைக்கு அவனை கேட்காதனால இன்னைக்கு செண்பகத்தோட அவன் துணிஞ்சு நெருங்கி பழகிறான். கோவப்படாம வாங்க பங்காளி. நான் என்ன சொல்றேன்னா, பங்காளிக்குள்ள நம்ம பங்கு போட்டுக்கலாம், ஆனா பகையாளிக்கு நம்ம விட்டு கொடுத்துட கூடாது. பாரு, என்ன சொல்றீங்க? எனக்கு வாரிசுக்கு போட்டியா வந்தவ இப்ப உங்களுக்கு வாழ்க்கைக்கு போட்டியா வந்திருக்கான்னு சொல்லுங்க. விளைஞ்ச பயிர் வீட்டுக்கு வரலனாலும் பரவாயில்ல, அது வேற ஒரு தரத்துக்கு போக விட மாட்டேன். எனக்கு கிடைக்காத செண்பகத்தை கொன்னுடுவேன், ஆனா அவனுக்கு கிடைக்க விட மாட்டேன். முட்டாள்தனமா பேசாத பங்காளி. நீ ஆசைப்பட்ட பொண்ணோட அந்த ராஜதுரை வாழக்கூடாது, அவ்வளவுதானே. மத்தத நான் பாத்துக்கிற விடு. இந்த 17 மலைச்சம்பட்டேன் அவர் குழந்தையாவை நீ தானே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்ட? ஆமாண்ணே. இப்ப எங்க போட்டு இருக்க? தலை தீபாவளிக்கு வந்திருக்கேன். மாமனாரும் நானும் ரொம்ப ராசி ஆயிட்டோம். நம்ம ஊர் வழக்கப்படி தலை தீபாவளிக்கு ஒருவன் மோதிரம் போடுவாங்க. அப்படி குடுக்கலன்னு வச்சுக்க, நான் என்னையே தேய்க்க மாட்டேன்னு அடம் முடிச்சிரு. நல்லவள ஞாபகப்படுத்துனீங்க. மோதிரத்தை வாங்கிடுறேன். பத்துமாண்ணா? இப்பதான் மனசுக்கு நிம்மதி. 15 வாங்க மாப்ள. வணக்கம் மாமா. வாமா. வாங்கக்கா. ஏய், அந்த குலாப் ஜாமுன் கொப்பா கிட்ட குடுறே. இந்தாங்கப்பா. என்ன உமா, வீட்டுக்கு தெரியாம காதல் பண்ணி கலப்பு கல்யாணம் பண்ணிட்டு வீட்டை விட்டு ஓடி போயிட்டேன். ஏதோ தலை தீபாவளின்னு கொப்பா ஒண்ணு சேர்த்திருக்காரு. நானும் அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன். உன் புருஷனை கூப்பிடு, என் சகல பாத்துட்டு போயிடுறேன். ஏய், ஏன் அழற? அது ஏன் மாமா கேக்குறீங்க? தலை தீபாவளிக்கு ஒரு பவுன்ல மோதிரம் போட்டாதா தலைக்கு எண்ணெய் வச்சுப்பேன்னு சொல்லி கணத்தடியிலே உட்கார்ந்துட்டு இருக்காரு மாமா. மாப்பிள முறுக்கு அப்படித்தான் சொல்லுவாரு. சரி, நான் கூப்பிட்டு. சரி மாமா. ஓ, இங்க பாரு, குடும்பத்துல இவ்வளவு குழப்பம் இருக்கு. ஒப்பம் குலோப்ஜான உறிஞ்சு சாப்பிடுறான். மருமக தலைக்கு எண்ணெய் வைக்க மாட்டாங்கறா. மாமனார் குலோப்ஜான யாருக்கு மிச்சம் வைக்க மாட்டான் போல இருக்கு. நல்ல குடும்பம் உங்க குடும்பம். பாரு என்ன கவரான்னு. ஏமா, குலோப்ஜான் வீட்டுல செஞ்சதா? ஏன் வெளியில வாங்கினா நீ திங்க மாட்டியா? அதான் நாய் எலும்ப கவன மாதிரி கவரே கவ்டா. ஐ டோன்ட் லைக் ஹிம்னு சொல்லிட்டாரு மாமா. அப்படின்னா அவருக்கு உங்களை பிடிக்கலையா? உன்னை கூட தான் எனக்கு பிடிக்கல, அதுக்காக நான் வீட்டுக்கு வராம இருக்கேனா? இப்ப எங்க அவன்? கிணத்தடியில. நான் வர்றேன். மாப்பிள, தலை தீபாவளி, தலையில எண்ணெய் வச்சுக்கங்க. மோதிரம் ஒட்டு தலையில எண்ணெய் வச்சுக்கிறேன். நான் கூட இந்த குடும்பத்துல கல்யாணம் பண்ணிட்டேன், எனக்கு யாரும் மோதிரம் போடல. நான் என்ன வச்சுக்கலையா? நீ வச்சுப்பையா? ஏன் அந்தஸ்து என்ன? மோதிரம் ஒட்டு தலையில எண்ணெய் வச்சுக்கிறேன். நீங்க அப்படியெல்லாம் சொல்ல கூடாதுங்க. டோன்ட் டச். யாரும் தலையிடாதீங்க. மோதிரம் ஒட்டு தலையில எண்ணெய் வச்சுக்கிறேன். நாய் மாதிரி நக்கிட்டே சொல்றா. மாப்பிள, என்ன வச்சுக்கங்க மாப்பிள.
மோதிரம் வரட்டும், தலையில எண்ணெய் வச்சுக்கிறேன். இத பாருங்க, தங்கச்சி அழுதுட்டு இருக்கல, தலையில எண்ணெய் வச்சுக்கோங்க. அழுவட்டுமா? எனக்கு என்ன? மோதிரம் வரட்டும், தலையில எண்ணெய் வச்சுக்கிறேன். ஏய் நீ பாடி. ஏய் நீ போய் என்ன எடுத்துட்டு வா. என்ன இருந்தாலும் சகலையா போயிட்ட, இந்த வீட்டுக்கு புது மாப்பிள்ளை வேற ஆயிட்ட. சகல என் மோர் தரேன், தலையில எண்ணெய் வைங்க. ஏய் அத கொண்டா, இந்தாங்க வைங்க. எண்ணெய் வைக்க போறார். சிரிச்சுக்க. ஏய் வைக்காத. ஏண்டா இந்த தலையில எண்ணெய் வைக்கிறதுக்காடா 1 பவுன் மோதிரம் கேட்ட? திரும்புடா. ஏண்டா இது தலையாடா? வறண்டு போன வயலு. நல்லா உழுது விவசாயம் பண்ணா ஒரு குடும்பம் உட்கார்ந்து சாப்பிடலாம். இதுல எண்ணெய் வைக்க முடியாதா? ஃபர்ஸ்ட் வர்ற கிருஷ்ணாரவர் வாட்டரை இதுல பாய்க்கலாம். டேய் கலெக்டர் மோதிரத்தை. மோதிரம் வேண்டாங்க, என்ன வச்சுக்கிறேங்க. ஒன்ன நாங்க வச்சுக்கிறதா இல்ல. டேய் உனக்கெல்லாம் மனசாட்சி இல்ல? நீ எல்லாம் அக்கா தங்கச்சியோட பிறக்கல. ஏண்டா ராத்திரில இந்த தலையை பார்த்து அந்த பொண்ணு செத்து போயிடாதா? டேய் டைவர்ஸ்டா. டேய் டைவர்ஸ்டா. டேய் நிக்காத டைவர்ஸ். டைவர்ஸ்டா மாவன புடிங்க அவன. நில்றா நில்ல. டேய் நில்றா. அந்த பின்னால இருக்கிற கொஞ்சமா இப்பவே எரிஞ்சு போட்டும். டேய் மதுரைய கண்ணகி எரிச்ச மாதிரி அவன் மண்டையில இருக்கிற நான் எரிச்சிடுறேன். டேய் அவளை புடிங்கடா. இருங்கடா. ஏண்டா உனக்கெல்லாம் அறிவு இல்ல? பொம்பளை கிட்ட இப்படி நடந்துக்கிறதுன்னு ஒரு விவசாயம் வேண்டாம்? இப்ப நான் கூப்பிடுறேன் பாரு. அம்மினி கண்ணு மாமன் வந்திருக்கிறனல்ல, கதவை திறந்துடுற ராசா. திறந்துடுமா கண்ணு? திறக்க மாட்டியா? வாடி ஓடில.
அண்ணே என்ன மன்னிச்சிருக்கண்ணே. எதுக்குடா? இனிமே ஊருக்குள்ள எந்த குடும்பத்தையும் பிரிக்க மாட்டேன். இனிமே நீ எந்த குடும்பத்தையும் பிரிக்க முடியாது. ஏன்? ஊருக்குள்ள இருந்த எல்லா குடும்பத்தையும் தான் பிரிச்சிட்டியே. பிரிஞ்ச குடும்பத்துல ஒன்னா சேர்ந்து என் குடும்பம் மட்டும்தான். இனிமே நீங்க சொல்றதெல்லாம் கேக்குறேன். கேட்டு தாண்டா ஆகணும். உண்மையா உனக்கு கத்துக்க என்ன மாதிரி மரமேற தெரிஞ்சுக்கடா. இப்பவே கத்து கொடுங்கண்ணே. உங்களை மாதிரி மனுஷன் ஆயிடுறேன். நீ மனுஷனாக வேண்டாம், உன்னை தெய்வமாக்கிடுறேன். சரிங்கண்ணே. என்னடா மேல போய் செட்டில் ஆகிட்டியா? செட்டில் ஆயிட்டேண்ணே. சரி, அந்த அரிவாளை கீழே முதல்ல போடு. அந்த இடுப்புல இருக்கிறதையும் கழட்டி போட்டுரு. அந்த கால் இருக்கிறதையும் புடிக்கி போட்டுரு. அப்ப நான் எப்படி இறங்க முடியும்? வேற பைபாஸ் ரூட் இருக்கு, அது வழியா இறங்கிடலாம். இந்தாங்க. இப்ப நான் என்ன செய்யறது? நீ ஒண்ணும் செய்ய வேண்டாம், அப்படியே கீழே குனிஞ்சு பாரு, அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. ஐயோ, என்ன தம்பி? இனிமே எந்த குடும்பத்தையும் பிரிக்க மாட்டேன்னு. ஏண்டா, உனக்கு குடும்பம் இல்லைன்னா ஊருக்குள்ள எவனுக்கு இருக்க கூடாது, உனக்கு பொண்டாட்டி இல்லைன்னா வேற எவனுக்குமே பொண்டாட்டி இருக்க கூடாது, நீ அனாதைன்னா வேற எல்லாரும் அனாதையா இருக்கணுமா? உன்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் இதாண்டா ஜட்ஜ்மெண்ட். இனிமே செய்ய மாட்டேன், என்ன காப்பாத்துங்க. டூ லேட், நெக்ஸ்ட் ஜெனரேஷன்ல சந்திப்போம். மேட்டர் ஓவர்.